திடீர்னு உங்க அக்கவுண்ட்ல ஒரு சம்பள உயர்வு வந்தா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு இந்த யோசனை சீக்கிரமே நிஜமாகலாம். வாங்க, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல என்னதான் நடக்க போகுதுன்னு நாம இப்ப அலசி ஆராயலாம். இந்த பரபரப்புக்கு காரணம் என்ன? விஷயம் சிம்பிள். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1.3 கோடி பெண்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வரப்போகுது. ஆனா இந்த நம்பர் பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, இந்த புது அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம்னா என்ன, இப்போ அது எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி ரீகேப் பாத்துறோம். சரியா? இப்போதைக்கு தகுதியுள்ள 1,13,00,000 பெண்கள் மாசம் அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா 1000 ரூபாய் வாங்குறாங்க. இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. மாசம் இந்த பணம் நேரடியா கைக்கு வர்றது எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு உதவித்தொகை கிடையாது, இது பெண்களோட உரிமை தொகைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அதாவது பெண்களோட உழைப்புக்கும் பங்களிப்புக்கும் கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் இது. இந்த வார்த்தையில ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த மெயின் விஷயத்துக்கு வருவோம். அந்த புது தொகை எவ்வளோ, அது எப்போ இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும்? வாங்க பார்க்கலாம். இது ஏதோ காத்து வாக்குல வந்த செய்தி இல்ல. அரசாங்க வட்டாரங்கள் சொல்றத வச்சு பார்த்தா இந்த தொகை 1500ஆக அதிகரிக்கப்படுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான தகவல் மாதிரி தான். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய். தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அந்த உயர்த்தப்பட்ட தொகை கைக்கு வர்றதுக்கு செப்டம்பர் 2026 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ரொம்ப பெரிய கேப் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? கரெக்டா இந்த நேரத்துல இந்த அறிவிப்பு ஏன் வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இது நிஜமாவே மக்களோட நலனுக்காகவா, இல்ல இது ஒரு பக்க அரசியல் கணக்கா? இதுக்கு 2 பக்கங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏறிட்டே போற விலைவாசியை சமாளிக்கவும் பெண்களோட சேமிப்பை ஊக்கப்படுத்தவும்னு அதிகாரப்பூர்வமா காரணம் சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா, வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு வாக்குகளை கவர இது ஒரு முக்கியமான வாக்குறுதியா இருக்கும்னு ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு. சரி, இப்ப இந்த ஒரு திட்டத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல தமிழ்நாட்டோட நிதி மற்றும் அரசியல் சூழல்ல இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதே மாநில அரசுக்கு ஒரு பெரிய நிதிச்சுமை தான். இது அரசாங்கத்தோட பட்ஜெட்ல ஒரு பெரிய இடத்தை எடுத்துக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த உரிமை தொகைங்கிறது ஒரு தனிப்பட்ட திட்டம் கிடையாது. இது ஒரு பெரிய செயினோட ஒரு கண்ணி மாதிரி. மகளிருக்கான இலவச பஸ் பயணம், ஸ்கூல் பசங்களுக்கு காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம்னு 2021ல இருந்து இது மாதிரி கிட்டத்தட்ட 22 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பாப்புலரான திட்டங்களை ஒரு தடவை கொண்டு வந்துட்டா அதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஆட்சி மாறினா கூட வர்ற கட்சி இதை நிறுத்த முடியுமா? அப்படி நிறுத்தினா மக்களோட கோபத்தை சம்பாதிக்க நேரிடும். அதனால இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட நிரந்தரம்னு சொல்லிடலாம். சரி, இப்போ ஆல்ரெடி பணம் வாங்குறவங்கள பத்தி பேசிட்டோம். ஆனா அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, இல்ல புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க மேல்முறையீடு செய்யறதுக்கான ப்ராசஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. அலைய வேண்டான்னு இப்போ ஆன்லைன்லயே அப்பீல் பண்ற வசதியும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல உங்க அப்பீல் ஏத்துக்கிட்டா நீங்களும் பயனாளிகள் பட்டியல்ல சேர்க்கப்படுவீங்க. சரி, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு அப்பீல் பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கதை என்ன? கிடைக்கிற தகவல்படி புதுசா விண்ணப்பிக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும் போல. இது ஒரு கிளாசிக் அரசியல் ஸ்ட்ராட்டஜி. தேர்தலுக்கு அப்புறம் தான் புது விண்ணப்பங்கள்னு சொல்றது மூலமா ஒரு எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, இவ்ளோ விஷயங்களையும் நாம பார்த்துட்டோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இதோட டேக்அவே என்ன? அப்போ இந்த மாதிரி விலைவாசி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கிற ஒரு காலத்துல மக்கள் கையில நேரடியா பணம் கொடுக்கறதுங்கிறது வெறும் ஒரு நலத்திட்டமா மட்டும் இருக்குமா, இல்ல இதுதான் இனி தேர்தல் அரசியலோட எதிர்காலமாவே மாறப்போகுதா? யோசிச்சு பாருங்க. இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை இல்ல. இந்தியா முழுக்க நலத்திட்டங்கள் எப்படி இருக்க போகுது, அரசியல் எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான கேள்வியை இது எழுப்புது. இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.